ஆரணி அருகே விலையில்லா வேட்டி சேலை வழங்கும் திட்டத்தை அமைச்சர் சேவூர் ராமச்சந்திரன் தொடங்கி வைத்தார். திருவண்ணாமலை மாவட்டம் கண்ணமங்கலம் வருவாய் ஆய்வாளர் அலுவலகத்தில் தமிழ்நாடு அரசின் சமூக பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் உதவித்தொகை பெறும் பயனாளிகளுக்கு விலையில்லா வேட்டி சேலை வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக அமைச்சர் சேவூர் ராமச்சந்திரன் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு வேட்டி சேலைகளை வழங்கினார். அதிமுக அரசுக்கு எதிராக திமுகவினர் அதிமுக அரசுக்கு எதிராக திமுகவினர் பொய் பிரச்சாரம் செய்து வருவதாக சட்டத்துறை அமைச்சர் சி வி சண்முகம் குற்றம் சாட்டியுள்ளார். விழுப்புரத்தில் பல்வேறு துறைகளின் சார்பில் 2091 பயனாளிகளுக்கு 10 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை அமைச்சர் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர், அதிமுக அரசு பெண்களின் முன்னேற்றத்திற்காக பாடுபட்டு வருவதாக தெரிவித்தார். பொங்கல் பரிசு கொடுக்கக்கூடாது என்பதற்காக திமுகவினர் அதனை தடுக்க முயற்சித்ததாகவும் அமைச்சர் குற்றம் சாட்டினார். தென்காசி அருகே தோரணமுலை முருகன் கோவிலில் கடைசி வெள்ளியை முன்னிட்டு பாத யாத்திரை குழு சார்பில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. அதனையொட்டி மலையின் உச்சியில் மூலஸ்தான கோவிலின் சுனையில் உள்ள தீர்த்தகுளம் மற்றும் பால்குடம் எடுத்து ஊர்வலமாக கலைமகள் மண்டபத்திற்கு பக்தர்கள் வந்தனர். பின்னர் உற்சவ முருகர் தெய்வானை வள்ளிக்கு சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் நடத்தப்பட்டு மகா தீபாரதனை காட்டப்பட்டது. சீர்காழி அருகே திருமுல்லை வாசல் அபிபத்த நாயனார் நகர் பெயர் பலகையை தருமபுர ஆதீனத்தின் 27வது குருமகா சன்னிதானம் திறந்து வைத்தார். திருமுல்லை வாசல் சுவாமி நகர் மீனவ கிராமத்தின் பெயர் பேராபத்தை குறிப்பதாக கருதி பெயரை மாற்ற கோரி அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்தனர். இதைத் தொடர்ந்து அபிபத்த நாயனார் நகர் மற்றும் சிங்கார வேலர் நகர் என மாற்றம் செய்யப்பட்டு புதிய பெயர் பலகை வைக்கப்பட்டது. இதனை ஆதீனத்தின் 27வது குருமகா சன்னிதானம் திறந்து வைத்தார். பொங்கல் திருவிழாவையொட்டி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பயிரிடப்பட்ட மஞ்சள் செடிகள் சாகுபடிக்கு தயார் நிலையில் உள்ளன. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மத்தூர், கிருஷ்ணகிரி, சூளகிரி, ராயக்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 5000 ஏக்கர் பரப்பளவில் மஞ்சள் சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு தென்மேற்கு மற்றும் வடகிழக்கு பருவமழை போதிய அளவில் கை கொடுத்ததால் மஞ்சள் நன்றாக வளர்ந்து அறுவடைக்கு தயார் நிலையில் உள்ளதாக விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். மேலூரில் தொடர்ச்சியாக பல மணி நேரத்திற்கு மழை பெய்ததால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டது. மதுரை மாவட்டம் மேலூர் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் தொடர்ச்சியாக 16 மணி நேரத்திற்கு மழை பெய்தது. இதனால் அலுவலகத்திற்கு செல்லும் பணியாளர்கள் மற்றும் கூலி தொழிலாளர்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். மதுரையில் சேதமடைந்த தரைப்பாலங்களை சீரமைக்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மதுரையில் தொடர்ந்து பெய்து வரும் மழையால் கால்வாயில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதனால் தரைப்பாலங்கள் மூழ்கி தெருக்கள் வழியாக வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்துள்ளது. இதன் காரணமாக கரையோரங்களில் வசிக்கும் மக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். கொடைக்கானலில் தொடர் மழையால் முக்கிய சுற்றுலா தலங்கள் அனைத்தும் காலவரையின்றி மூடப்படுவதாக வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். கொடைக்கானலில் பெய்து வரும் தொடர் மழையால் வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள மோயர் பாயிண்ட், குணா குகை, தூண்பாறை, பைன்மர காடுகள் உள்ளிட்ட அனைத்து சுற்றுலா தலங்களும் மறு உத்தரவு வரும் வரை காலவரையின்றி மூடப்படும் எனவும் சுற்றுலா பயணிகள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் வனத்துறை சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் உதகை மலை ரயில் நிலையத்தில் சுற்றுலா பயணிகளின் பார்வைக்காக சுய புகைப்பட பகுதி திறக்கப்பட்டுள்ளது. குன்னூர் உதகை இடையேயான வெலிங்டன், கேத்தி, லவ்டேல், பர்ன்ஹில் போன்ற ரயில் நிலையங்களில் பராமரிப்பு குறித்து சேலம் கோட்ட ரயில்வே மேலாளர் ஸ்ரீனிவாசன் ஆய்வு மேற்கொண்டார். அதனைத் தொடர்ந்து உதகை ரயில்வே நிலையத்தில் சுற்றுலா பயணிகளின் பார்வைக்காக சுய புகைப்பட பகுதியை அவர் திறந்து வைத்தார். ரயில்வே துறையினருக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் நீலகிரி மலை ரயிலில் நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினரான ராசா பயணம் மேற்கொண்டார். மேட்டுப்பாளையம் உதகை மலை ரயிலில் கட்டணம் 3000 ரூபாயாக சமீபத்தில் உயர்த்தப்பட்டது. இதையடுத்து மீண்டும் சாதாரண கட்டணத்தில் மலை ரயிலை இயக்க கோரி நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் ராசா ரயில்வே நிர்வாகத்திற்கு கடிதம் எழுதினார். அவரது கோரிக்கையை ஏற்று ரயில்வே நிர்வாகம் சாதாரண கட்டணத்தில் மலை ரயிலை இயக்கி வருகிறது. தனது கோரிக்கையை ஏற்று உடனடியாக நடவடிக்கை எடுத்த ரயில்வே துறையினருக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் உதகை முதல் குன்னூர் வரை சுற்றுலா பயணிகளுடன் ராசா பயணம் மேற்கொண்டார்.
திமுக ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டில் உள்ள வேலைகள் தமிழக இளைஞர்களுக்கு மட்டுமே வழங்கப்படும் என்று வேலூர் தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் கதிர் ஆனந்த் தெரிவித்துள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் திரியாலம் பகுதியில் நடைபெற்ற திமுக ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய கதிர் ஆனந்த், திருப்பத்தூர் மாவட்டத்தில் 2 அமைச்சர்கள் இருந்த போதிலும் தமிழக இளைஞர்களில் ஒருவருக்கு கூட வேலை வழங்கப்படவில்லை என்று குற்றம் சாட்டினார். திமுக ஆட்சிக்கு வந்தால் தமிழகத்தில் தமிழக இளைஞர்களுக்கு மட்டுமே வேலை வழங்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். தாராபுரம் அருகே மூலனூரில் திமுக சார்பில் மக்கள் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சர் சாமிநாதன் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பேசிய சாமிநாதன், வேளாண் சட்டங்களை அனுமதித்தால் ரேஷன் பொருட்கள் கூட மக்களுக்கு கிடைக்காது என தெரிவித்தார். அத்தியாவசிய பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்படும் என்றும் அமைச்சர் சாமிநாதன் கூறினார். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் சாமுண்டீஸ்வரி அம்மன் கோவிலில் திருமண வேண்டுதல் விழா நடைபெற்றது. பழமை வாய்ந்த இந்த கோவிலில் மார்கழி மாதம் 4வது வெள்ளிக்கிழமையொட்டி உமாமகேஸ்வரனும் அம்பிகையும் திருமண கோலத்தில் எழுந்தருளும் வைபவம் நடைபெற்றது. இதில் திருமணமாகாதவர்கள் பங்கேற்று திருமணம் நடைபெற வேண்டி சுவாமி தரிசனம் செய்தனர். நாகை அருகே தொடர் மழை காரணமாக வயல்களில் தண்ணீர் தேங்கியதால் விவசாயிகள் கலக்கமடைந்துள்ளனர். நாகை மாவட்டம் நாகூர், வேளாங்கண்ணி மற்றும் திருமணங்குடி உள்ளிட்ட பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக மழை கொட்டி தீர்த்தது. இதனால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. விளை நிலங்களில் மழைநீர் தேங்கியதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். சென்னை மதுரவாயல் அருகே கூவம் தரைப்பாலத்தில் வெள்ளம் கரை புரண்டு ஓடுவதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்குமாறு காவல்துறைக்கு சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மதுரவாயல் நிலம்பூர் பகுதியை இணைக்கும் கூவம் தரைப்பாலத்தில் அதிகப்படியான தண்ணீர் செல்கிறது. ஆபத்தை உணராமல் பொதுமக்கள் மற்றும் சிறுவர்கள் பாலத்தை கடந்து செல்கிறார்கள். இதனை தடுக்க காவல்துறையினர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விழுப்புரத்தில் 3 நம்பர் லாட்டரி விற்பனையில் ஈடுபட்ட 3 பேரை போலீசார் கைது செய்தனர். MRK பகுதியில் ஜெராக்ஸ் கடையில் 3 நம்பர் லாட்டரி விற்பனையில் ஈடுபட்ட சடகோபன், வெங்கடேஷ், யோவான் ஆகிய 3 பேரை தனிப்படை போலீசார் கைது செய்து அவர்களிடமிருந்து பிரிண்டிங் மிஷின், 3 லேப்டாப், 9 செல்போன்களை பறிமுதல் செய்தனர். மேலும் தலைமறைவான முக்கிய குற்றவாளியான கோபியை போலீசார் தேடி வருகின்றனர். நாகையில் அறுவடை செய்த நெல்மணிகள் மழையால் சேதமடையாமல் பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்திற்கு விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாகை ஊரக வளர்ச்சித்துறை அலுவலகத்தில் மாவட்ட ஊராட்சி குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட ஊராட்சி மன்ற உறுப்பினர்கள் மழையால் சேதமடைந்துள்ள நெற்பயிர்களுக்கான ஈரப்பதம் அளவை உயர்த்துமாறு கோரிக்கை விடுத்தனர். மேலும் அறுவடை செய்த நெல் மழையால் சேதமடையாமல் பாதுகாக்க நுகர்பொருள் வாணிப கழகம் தகுந்த முன்னேற்பாடுகளை செய்ய வேண்டும் என்றும் அவர்கள் கேட்டுக் கொண்டனர். நாகையில் இரவு நேரங்களில் பைக் ரேஸ் சாகசங்களில் ஈடுபடும் இளைஞர்கள் மீது நடவடிக்கை எடுக்குமாறு சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாகையில் நீதிபதி மற்றும் உயர் அதிகாரிகள் குடியிருப்பு பகுதிகளில் இரவு நேரங்களில் இளைஞர்கள் பைக் சாகசங்களில் ஈடுபடும் வீடியோ வெளியாகியுள்ளது. இதையடுத்து அப்பகுதியில் காவல்துறையினர் ரோந்து பணியை தீவிரப்படுத்த வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரில் மனைவியை திட்டியவர்களை தட்டி கேட்ட நண்பனை அடித்து கொலை செய்த வழக்கில் சக நண்பர்கள் 4 பேருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2018ஆம் ஆண்டு அஜித் என்ற கூலி தொழிலாளி கொலை செய்யப்பட்டார். இது தொடர்பாக அஜித்தின் சக நண்பர்கள் 4 பேர் கைது செய்யப்பட்டனர். இந்த வழக்கில் தீர்ப்பளித்த நாமக்கல் அமர்வு நீதிமன்றம் 4 பேருக்கும் தலா 10 ஆண்டுகள் சிறை தண்டனையும் தலா 25,000 ரூபாய் அபராதமும் விதித்து உத்தரவிட்டது. மலேசியாவில் இறந்த தனது கணவரின் உடலை இந்தியா கொண்டு வர கோரி விருதுநகர் மாவட்ட ஆட்சியரிடம் குழந்தைகளுடன் பெண் ஒருவர் கண்ணீர் மல்க மனு அளித்துள்ளார். திருச்சுழி அருகே காரைக்குளம் பகுதியைச் சேர்ந்தவர் கோகிலா தேவி. இவருடைய கணவர் கருப்பசாமி மலேசியாவில் ஓட்டல் ஒன்றில் வேலை பார்த்து வந்த நிலையில் உடல்நலக்குறைவால் சமீபத்தில் உயிரிழந்தார். அவரது உடலை அரசு செலவில் தமிழகம் கொண்டுவர நடவடிக்கை எடுக்க கோரி கோகிலா தேவி தனது 2 குழந்தைகளுடன் ஆட்சியரிடம் கண்ணீர் மல்க மனு அளித்தார். நீட் தேர்வு மூலம் மாணவர்களின் மருத்துவ கனவை தகர்த்த பாஜகவை அதிமுக அரசு ஆதரித்து வருவதாக திமுக துணை பொதுச் செயலாளர் ராசா குற்றம் சாட்டியுள்ளார். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தை அடுத்த தொட்டியம்பாளையத்தில் நடைபெற்ற மக்கள் கிராம சபை கூட்டத்தில் அவர் கலந்து கொண்டார். கூட்டத்தில் பேசிய ராசா நீட் தேர்வில் அர்த்தமற்ற கேள்விகள் கேட்கப்படுவதாக சாடினார். பாஜகவுக்கு ஆதரவளித்த அதிமுக அரசு நீட் தேர்வை எதிர்ப்பது போல் நடித்து வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார்.
இந்து கடவுள் முருகனை பற்றி இழிவாக பேசியதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவனை கண்டித்து பவானி அருகே இந்து முன்னணியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அண்மையில் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் இந்து கடவுள் முருகன் பற்றி சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இதனை கண்டிக்கும் விதமாக ஈரோடு மாவட்டம் பவானி அருகே கவுந்தம்பாடியில் இந்து முன்னணி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருமாவளவனை கைது செய்ய கோரி போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கோஷங்களை எழுப்பினர். விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டம் நடைபெற்றது. தென்காசி எம்பி தனுஷ் எம். குமார் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் ஆசிரியர் கண்ணன், எம்எல்ஏக்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதில் மத்திய, மாநில அரசுகளால் ஒதுக்கப்பட்ட நிதி மூலம் மாவட்டத்தில் நடைபெறும் வளர்ச்சி திட்டப் பணிகள் குறித்து துறை வாரியாக ஆய்வு மேற்கொண்டனர். தருமபுரியில் திமுக நிர்வாகி மீது மோசடி புகார் அளிக்கப்பட்டுள்ளது. வெண்ணாம்பட்டி பகுதியைச் சேர்ந்த ஆசை தம்பி என்பவர் திமுகவில் வர்த்தகர் அணியின் துணை அமைப்பாளராக உள்ளார். இவர் ஏல சீட்டில் 3,50,000 ரூபாய் ஏமாற்றிவிட்டதாக 4 பேர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். இதேபோன்று தருமபுரியில் பலரிடம் சீட்டு மோசடி செய்துள்ளதாக ஆசை தம்பி மீது புகார் எழுந்துள்ளது. இந்த புகார்கள் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். தாராபுரத்தில் குற்ற சம்பவங்களை தடுக்க கிராமப்புற காவலர் திட்டத்தை மாவட்ட கூடுதல் கண்காணிப்பாளர் தொடங்கி வைத்தார். தாராபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளை 13 பாகங்களாக பிரித்து தலா ஒரு காவலரை நியமித்து அவர்கள் மூலம் சிறு சிறு பிரச்சினைகளை உடனடியாக தீர்க்கும் வகையில் கிராமப்புற காவலர் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தை மாவட்ட கூடுதல் கண்காணிப்பாளர் வேல்முருகன் துவக்கி வைத்தார். இந்த திட்டத்தின் மூலம் குற்ற சம்பவங்கள் ஆரம்ப கட்டத்திலேயே தடுக்கப்படும் என்று காவலர்கள் தெரிவித்தனர். நாகையில் கூலி தொழிலாளி பெண்ணிடம் கூட்டு பாலியல் வன்புணர்வில் ஈடுபட்ட 2 இளைஞர்கள் சிறையில் அடைக்கப்பட்டனர். நாகை அடுத்துள்ள வெளிப்பாளையம் பகுதியில் உள்ள விநாயகர் கோவிலில் பணி முடித்துவிட்டு சென்று கொண்டிருந்த கூலி தொழிலாளி பெண்ணை கூட்டு பாலியல் வன்புணர்வு செய்த 2 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டனர். இந்நிலையில் இருவரையும் வருகின்ற 22ஆம் தேதி வரை சிறையில் அடைக்க நாகை குற்றவியல் நடுவர் நீதிமன்ற நீதிபதி சீனிவாசன் உத்தரவிட்டார். கன்னியாகுமரியில் ஏற்பட்ட தீ விபத்தில் 200க்கும் மேற்பட்ட கடைகள் எரிந்து சேதமடைந்தன. கன்னியாகுமரி கடற்கரையில் காந்தி மண்டபம் அருகில் உள்ள கடைகளில் தீ விபத்து ஏற்பட்டது. அடுத்தடுத்த கடைகளில் தீ பரவியதை அடுத்து விரைந்து சென்ற தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். எனினும் 200க்கும் மேற்பட்ட கடைகள் சேதமடைந்தன. கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து நாசமானதால் வியாபாரிகள் கவலையில் ஆழ்ந்துள்ளனர். சென்னையில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்க ரேஷன் கடை ஊழியர் வைத்திருந்த 5 லட்சம் ரூபாயை பெண் ஒருவர் வழிப்பறி செய்துள்ளதாக போலீசில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. சென்னை கோயம்பேடு சாஸ்திரி நகரில் அமைந்துள்ள ரேஷன் கடையில் பணியாற்றி வருபவர் பாஸ்கர். இவர் பணி முடிந்து பொங்கலுக்காக கொடுக்க வைத்திருந்த 8 லட்சம் ரூபாயை எடுத்துக்கொண்டு நண்பருடன் சேர்ந்து மது அருந்திவிட்டு வீட்டிற்கு நடந்து சென்றுள்ளார். அப்போது அடையாளம் தெரியாத பெண் ஒருவர் ஆசை வார்த்தை கூறி ஆட்டோவில் கூட்டிச் சென்று பின் மிரட்டி ரூபாய் 5 லட்சத்தை பறித்துக் கொண்டு தப்பிச் சென்றதாக பாஸ்கரன் போலீசில் புகார் அளித்துள்ளார். புகாரின் உண்மைத்தன்மை குறித்து விசாரித்து நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். மதுரை மாவட்டம் திருமங்கலம் தாலுகாவிற்குட்பட்ட கிராமங்களில் தொடர் மழையால் 1000 ஏக்கர் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். திருமங்கலம் தாலுகாவிற்குட்பட்ட குராயூர் மற்றும் மொச்சிக்குளம் ஆகிய கிராமங்களில் சுமார் 1000 ஏக்கர் பரப்பளவில் சாகுபடி செய்யப்பட்டுள்ள நெற்பயிர்கள் தொடர் மழை காரணமாக நீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளன. ஏக்கருக்கு ரூபாய் 25,000 வீதம் செலவு செய்துள்ளதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். தங்களுக்கு அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்று பாதிக்கப்பட்ட விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தேனியில் இருசக்கர வாகனமும் டிப்பர் லாரியும் மோதிய விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள ஜம்புலிபுத்தூர் கிராமத்தை சேர்ந்தவர் காத்தசாமி. பெயிண்டரான இவர் இருசக்கர வாகனத்தில் சென்றபோது தேனி அரசு மருத்துவக் கல்லூரி எதிரே டிப்பர் லாரி மோதி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். தகவல் அறிந்த மாவட்ட ஆட்சியர் மரியம் பல்லவி பல்தே விபத்து நடந்த இடத்தை பார்வையிட்டு போக்குவரத்தை ஒழுங்குபடுத்த போலீசாருக்கு உத்தரவிட்டார். விபத்தை ஏற்படுத்திய டிப்பர் லாரி ஓட்டுநரை போலீசார் கைது செய்தனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழுடன். நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சியை டாக் டிவி, SCB, TCCL, VK டிஜிட்டல், ஆதார், ஜாக் டிவி, அக்ஷயா டிஜிட்டல் ஆகிய கேபிள் கனெக்ஷன்களிலும், ஏர்டெல், டாடா ஸ்கை, சன் டைரக்ட் ஆகிய DTHகள் உட்பட அனைத்து முன்னணி கேபிள் கனெக்ஷன்களிலும் காணலாம்.